ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையில் நான் தெரிவிக்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆம், இந்த நாளிலே கிருபை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் கவனிப்போம். நாம் எந்த கிரயமும் செலுத்தாமலேயே நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அருளப்படும் தேவனது வல்லமையே கிருபை எனப்படும். தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலே அளவில்லாமல் இருந்தது என்று சொல்லி லூக்கா 2:40 நாம் வாசிக்க முடியும். தகுதியில்லாமல் பெரும் தயவு கிருபை. நம்மில் இருக்கும் தீய பண்புகளை குணங்களை அழிக்க மாற்ற பரிசுத்த ஆவியினால் நமக்கு கிடைக்கும் வல்லமை கிருபை எனப்படும். எபேசியருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிருபையினால் இரட்சிக்கப்பட்டோம், ஆனால் கிரியைகளினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபையினாலே ஜீவிக்கும்படி தேவன் உண்டாக்கிய வாழ்க்கை முறையை நாம் கிரியைகளினாலே வாழும்படி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபை என்பது நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கும் தேவனுடைய வல்லமை. ஏமாற்றம் தோல்வியில் நாம் அகப்படும் போது, சிக்கிக்கொள்ளும் பொழுது, பேதுரு போல அன்றைக்கு மூழ்கி போன ஒரு சூழ்நிலை, கடலின் மேலே நடக்க அவன் பிரயாசப்பட்டான். அவன் மூழ்கி போகும்போது ஆண்டவரை நோக்கி அபயமிட்டான். நம்முடைய சுய முயற்சிகளை நிறுத்திவிட்டு தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். தேவனே எனக்கு கிருபை அளியும் என்று செபிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு மார்க்கு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷரின் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிர் ஆவதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த விவசாயிக்கு தெரியாமலேயே விதை முளைக்கிறது. நிலம் உழுது, ஆழமாக உழுது, கற்களை பொறுக்கி, களை எடுத்து, நீர் பாய்ச்சி, உரம் போட்டான். ஆனால் இதை செய்ததுனால விதை முளைக்க செய்ய முடியுமா என்றால் அது அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது தேவனுடைய கிருபையினாலே. அதே போல் நம் வாழ்க்கையிலே அப்படித்தான் சில காரியங்களும் நடக்கிறது. ஜெபம் என்பது ஒரு விதை, ஆயத்தம் என்பது ஒரு விதை, தியானம் என்பது ஒரு விதை, சபைக்கு செல்வது ஒரு விதை, இன்னும் ஐக்கியங்களிலே நாம் பங்கு கொள்வது ஒரு விதை, நற்கிரியைகளை செய்வது கூட ஒரு விதமான விதை என்று சொல்ல முடியும். ஆனால் தேவனுடன் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கிறது. இவைகளை செய்துவிட்டு தேவனுடைய கிருபையை நாம் வாங்க முடியாது. அது முற்றிலும் இலவசமான ஒரு வரம், கிருபை. அந்த கிருபையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் காத்திருக்கும்போது கண்டிப்பாக நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மோசேக்கு, யோசேப்புக்கு, லோத்துக்கு, இப்படின்னு சொல்லி அதிக தேவ மக்களை நாம் பார்க்க முடியும். 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. கடைசியாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது,
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே நமக்கு ஏராளமான கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபை நமக்கு, தேவனுடைய கிருபை நமக்கு போதும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் உதவி செய்ய தேவ கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பிரியாதபடிக்கு தேவ சமூகத்தில் தாழ்மையாக இருப்போம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். God bless you. God bless you.